ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் இங்கே ஸ்ரீராமநவமி அயர்லாந்தில் கொண்டாடினா அதில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்தது அந்த இடம். இங்கே டப்ளினில் உள்ள பெரிய ஹோட்டலில் தான் பண்ணியிருந்தா ஸ்ரீராமநவமி. ஹோட்டல் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு 1000 பேருக்கு மேலே வந்திருப்பா இந்த ஸ்ரீராமநவமிக்கு. அதை பார்க்குறதே தான் நமக்கு இத்தனை பேர் இருக்காளா இந்த ஊரில் இந்தியன்ஸு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம ஊர்லலாம் இருக்கிற பெரிய பெரிய கல்யாண மண்டபத்தை விட இது பெருசாக இருந்தது இந்த ஹோட்டல். அங்கங்கே நிறையா ஃபவுண்டைன்லாம் வச்சுருக்கா. இயற்கை அழகோட இதையும் பார்க்கறதே ரொம்பவே சூப்பராக இருந்தது. வெயில் தான் அடிக்கிறதுன்னு சாரீ கட்டிங் போயிட்டோம். ரொம்ப காற்றும் குளிருமா ஜாஸ்தியாக இருந்தது. ஹோட்டல்லாம் கயட்டி வைக்க தனியாக ஒரு போஸ்ட் ஸ்டாண்டு மாதிரி வச்சுருந்தோம். ஷூலாம் விட்டுட்டு நாங்கள் உள்ளே போனோம். இந்த ஹாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் குளிர் அடங்கிட்டு ரொம்ப 8 மணிக்கே ஆரம்பிச்சுட்டா அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணி நாங்கள் போகிறது எங்கேயோ பதில் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே வந்திருந்த அத்தனை பேருமே பட்டுப்புடவை கட்டிருந்து குழந்தைகள்லாம் பட்டுப்பாவோட சட்டை போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இந்தியர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அவளுடைய கலாச்சாரத்தை விடாமல் நல்லா பண்ணின்னு இருக்கா. இந்த ட்ரஸ்ட்டில் உள்ளவாளுக்கு தனியாக கீழே உக்காந்து அவளுக்கு ஒரு சங்கல்பம்லாம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணின்னு இருந்தா. அவளுக்குன்னு தனி ஒரு வஸ்திரம் போட்டு கழுத்தில் அவளுக்கு ஒரு பூஜை எல்லாம் பண்ணுறதுக்கு துர்கா பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் அவளுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த மாதிரி அழகாக பண்ணியிருந்தா. நம்ம ஊர்லலாம் திருக்கல்யாணம்னா ஒருத்தரே பண்ணுவா, எல்லா செலவும் பண்ணி. இங்கே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா. ஒருத்தர் வஸ்திரம் வாங்கி கொடுக்குறா. ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு கன்னியாதானம் பண்ணுறதுக்கு சொல்கிறா. இது போல் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒருத்தரை ஒவ்வொரு ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிறா. Kanyavarnam, which is a beautiful tradition, involves singing praises of the bride's qualities and her beauty, virtue and strength. And Guna will be performing the soulful segment that celebrates Sita Devi's divine nature. So can we have Mr. Guna and நம்ம மாலை மாத்திரத்துக்கு முன்னாடி பொண்ணை அழைச்சின்னு வர மாதிரி அவள் 2-3 பொன்னாட்டிகள் ஆம்பளைகள் எல்லாருமே இதை தனியாக பல்லாக்கில் அழைச்சின்னு வர மாதிரி அழைச்சின்னு போயிட்டு இருந்தேன். నాకు మధుపర్కం ఇచ్చే యోగ్యత కలగాలి. ఇప్పుడు జనక మహారాజు ఎప్పటికైతే వీళ్ళ రూపంలో వచ్చి మన స్వామివారికి మధుపర్క పూజాంకరిష్యే విధంగా పాద ప్రక్షాళనం శ్రీ మహావిష్ణు స్వరూపాయ వరాయ ఇదం ఆవాహనం మహావిష్ణు స్వరూపాయ వరాయ ఇదం ఆసనం. நாம் எப்படி மாப்பிள்ளைக்கு பாத பூஜையெல்லாம் செய்வோமோ அதுபோல் அவளும் ஒரு தம்பதியை கூப்பிட்டு சடாரியில் உள்ள ஸ்ரீராமர் பாதத்துக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாள். நம்ம ஊஞ்சலில் உட்காந்து வச்சு பாலும் பழம் கொடுக்குற மாதிரி அவளும் ராமருக்கும் சீதைக்கும் பாலும் பழம் கொடுத்தோம். మధుపర్కం ఇస్తారు. అంటే మధుపర్కం ఇవ్వాలంటే మధుపర్కం పుచ్చుకునేటువంటి యోగ్యత కూడా ఉండాలి. ఆ యోగ్యత అందరికీ ఉండదు. పెద్ద పెద్ద వాళ్ళకి. அடுத்ததாக வஸ்திரம் சாத்திட்டு முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். இல்லை எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி லக்னாஷ்டகம் சொல்லுவாளோ, சீதா கல்யாணம் ராதா கல்யாணத்துக்குலாம் முன்னாடி, அதுபோல் இவளும் ஒரு திரையாட்டம் 2 பேரை பிடிக்க சொல்லிட்டு லக்னாஷ்டகம் சொல்லி தான் எல்லாம் பண்ணுறா. गंगा बालकाभिः सप्तमणि सप्तर्षि मंडल पर्यन्तं वृद्धराशे वर्गसहस्रावधाने एकैका बालका पदचक्रमेण सर्वदा सर्वसंहितकाले ब्रह्मलोके. இப்போ பட்டு சாத்திண்டு ராமர் ரெடியாக இருக்கார் முகூர்த்தத்துக்கு. அடுத்ததாக முகூர்த்தத்துக்கு முன்னாடி
கௌரி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே கீழே உட்காந்துருந்த ட்ரஸ்ட்டில் அவள்லாம் பண்ணிட்டு இருந்தா, கலந்துண்டவாள்லாம். கௌரி பூஜை முடிஞ்சதும் நம்ம எப்படி திருமாங்கல்யத்தை எடுத்துன்னு வந்து எல்லார்ட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிப்போமோ அதுபோல் அவளும் அம்பாளுக்கு சாத்திர திருமாங்கல்யத்தை எடுத்துன்னு வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். இப்போ மாங்கல்ய தாரணம் நடக்க போகிறது. அவர் வந்து மாங்கல்யத்தை எடுத்து எல்லார்ட்டையும் காமிக்கிறார். காமிச்சிட்டு சீதாதேவி கழுத்தில் மாங்கல்யத்தை அணிவிக்கிறார். இந்த வருஷம் அயர்லாந்தில் இருக்கிற ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் திருக்கல்யாணம் நடந்ததை நம்ம பார்த்தோம். ராமரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னுட்டு பிரார்த்திச்சுக்கிறேன் எல்லார் சார்பாகவும். சீதா கல்யாணம் முடிஞ்சதும் பானக நீர்மோர் கொடுத்துட்டு எல்லாருக்கும் பிரசாதமும் விநியோகம் பண்ணேன். அத்தனை பேருக்கும் பிரசாதம் கொடுத்தேன். சாம்பார் சாதம், புளியஞ்சாதம், தயிர் சாதம், ஒரு பிரிஞ்சி மாதிரி ஒன்று கொடுத்தா, உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறம் காரா பூந்தி, ஸ்வீட் பூந்தி, பக்கோடா, இவ்வளோ ஐட்டம் இருந்தது. ஊறுகாயும் வச்சுருந்தேன். நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரத்தே மணி 4 ஆகிடுது. அன்றைக்கி ஃபுல் டே எங்களுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஒரு இந்தியாவில் போய் ஒரு சீதா கல்யாணம், ராதா கல்யாணத்தை அனுபவிக்கிற மாதிரி இருந்தது. நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த சீதா கல்யாணத்தை என்ஜாய் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.